பட்டுக்கோட்டையில் லோ பட்ஜெட் கேட்டகிரி, ஹை பட்ஜெட் கேட்டகிரி, செடான் டைப்பு, ஹேட்ச்பேக்கு, காம்பேக்ட் எஸ்யூவி இப்படி நிறைய கார்கள் எப்போவுமே இருக்கும். ஆமாங்க, பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸில் இருக்கேன். பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸில் என்னென்ன கார்கள்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2 நானோ பார்க்குறோம், அதெல்லாம் லோ பட்ஜெட்டு. ஹுண்டாயில் வந்து சாண்ட்ரோ பார்க்குறோம், லோ பட்ஜெட்டு. அது எல்லாமே கமர்ஷியல் வெஹிக்கிளுங்க. டாடா இந்திரா 30V30. அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு அட்டகாசமான கார் மாருதி சுசுகியில் பிரிஸ்ஸா. மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு காம்படிட்டரான ப்ரைஸுங்க. லோ பட்ஜெட்டில் மாருதி சுசுகி ரிட்ஸு, நிசான் சன்னி, 2 ஹோண்டா அமேஸ் டீசல் இதெல்லாம் பார்க்குறோம். டிசைர் பார்க்குறோம். இந்த டயத்தில் டிசைர் பார்த்தீங்கன்னா 4-5 டிசைர் பார்க்குறோம். அப்புறம் அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் அல்டோ, ரெடிகோ இதெல்லாம் பார்க்குறோம். இது இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஸா பார்த்தோம்ல, ப்ரீஸா மாதிரியே ஹோண்டாயில் கிரிட்டா ஒரு ப்ளூ கலரு. அடுத்து அங்கே ஒரு டிசைரு, ஹோண்டா சிட்டி, நியூ ஷேப் ஸ்விஃப்ட்டு டீசலுங்க. ரெனால்ட் குவிட் லோ பட்ஜெட்டு. அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் டாட்டா இண்டிகா, விஸ்டா குவாட்ரா ஜெட் இன்ஜினா, அதே மாதிரி எட்டியோஸு, ஹோண்டா அமேஸு, ஹோண்டா ஜாஸு. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க இந்த வண்டி. அப்படியே நச்சுன்னு மொசக்குட்டின்னாங்க, மொசக்குட்டி வண்டி நம்பர் 5599 எட்டியோஸ் லிவா டீசல். இங்கே பாருங்க இந்த கார். இப்படி ஒரு காரை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே லோக்கல் நம்பர், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ இவ்வளோ கார்களுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஸ்டூடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். நம்ம பட்டுக்கோட்டையில் லட்சுமி கார்ஸ் எங்கே இருக்குன்னா, பட்டுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கி ரோட்டில் பெருமாள் கோயில் தெருக்கிட்ட இருக்குங்க. வாங்க, நம்ம இங்கே உள்ள ஓனர்ன்ட்டே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் வேகமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் பேசுகிறதோட அங்கே உள்ள ஓனர்ன்ட்ட பேசும்போது நம்மளால் டிமாண்டும் பண்ண முடியும். உங்களுக்காக நிறைய டிமாண்ட் பண்ணியிருக்கேன் ப்ரைஸ்லாம். அதே மாதிரி நான் ரெக்கமெண்டும் பண்ணியிருக்கேன், என்னுடைய சப்ஸ்கிரைப் கொடுங்கன்னு. என்னென்ன கார்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. போன டைம் எங்களுக்கு நல்ல ரேட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. அருமையாக இருந்துச்சு. போன வீடியோவில் பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸு, நிறைய வண்டி சோல்ட் ஆச்சு. ஓகேண்ணே. எனது அன்பு வாடிக்கையாளருக்கு எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாண்ணே. இப்போ நிறைய புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, பார்க்கலாம். ஓகேண்ணே. இப்போ சரிண்ணா, இப்போ இருக்கிறதுல வந்து ஃபைனான்ஸ் எந்த அளவுக்கு நான் பண்ணி எல்லா வண்டியுமே ஃபைனான்ஸ் ஆகிற மாதிரி தான் இப்போ எடுத்திருக்கோம். லோ பட்ஜெட் வண்டி இப்போ நம்மள்ட்ட ரொம்ப கிடையாது. 3-4 வண்டி தான் இருக்குது. மற்ற எல்லாமே 15க்கு மேலே மாடல் உள்ள வண்டி தான் இருக்குது. எல்லாம் ஃபைனான்ஸ் அவைலபிள் தான். ரைட்ண்ணே. இப்போ ஃபர்ஸ்ட் வண்டி பார்த்துருவோமா? பார்க்கலாம். என்ன வண்டியை பார்க்க? எத்தியாஸ் லிவா 2018. 2 ஓனரு, லோக்கல் நம்பர் தான். 120 ஓடி இருக்கு. ஓகேண்ணே. டாப் மாடல் VXT, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஏர் பேக்லாம் வந்துடும், ABS எல்லாமே வந்துடும். வண்டி நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள். டீசலானே? டீசல். ஓ, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி. அந்த தெளிவாக இருக்கு. ரெக்கார்டு வண்டி. வண்டி நம்பருமே ஃபேன்சியாக இருக்கு. ஃபேன்சி நம்பரு. TN 81 வேற. எல்லாமே நல்லா இருக்கு. பட்டுக்கோட்டை டிஓவில் இருக்கு வண்டி. செகண்ட் ஓனரு. எவ்வளோண்ணே கேட்குறீங்க? 650 கேட்குறோம், பேசிக்கலாம். என்னங்கண்ணே? 650. ஓகே. 650, 6,80,000 ரூபா கோட் பண்ணியிருக்கோம், பேசிக்கலாம். ஓகேண்ணே. நெக்ஸ்ட் கார் எல்லாமே கரண்ட். லோன் வந்து பார்த்தீங்கன்னா 550 கிடைக்கும். 5 to 550 கிடைக்கும். ஓகேண்ணா. ஆமாம். அடுத்த கார் போடலாமா? அடுத்தது வாங்க, ஹோண்டா ஸ்டாஸ். ஓகேண்ணே. இதுவும் டீசலானே? இது டீசல் வேரியண்ட். லோக்கல் நம்பர் நம்ம தஞ்சாவூர் நம்பரு. 2017. ஒரே ஓனர் தான். ஓகே. இன்சூரன்ஸ் பம்பர் டு பம்பர் இருக்கு. குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. 4 டயருமே ஆவரேஜாக 80% இருக்கும். ஓகே. மழை பெஞ்சிச்சானே? ஆமாம், நேற்று மழை, அதனால கொஞ்சம் தூசியாக இருக்கு. வண்டி எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்கு. இதில் செட்டே பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க இந்த செட்டு. ஓ, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். டீசல் வண்டி, உங்களுக்கு 20க்கு மேலே மைலேஜ் கொடுக்கும். நல்லா சொகுசாக இருக்கும் வண்டி. நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கோம். நேராக வந்தாங்கன்னா பேசி நம்ம குறைச்சி கொடுக்கலாம். வண்டி ஒர்த்து தான். டீசல் வண்டி, நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. எதுக்கு எவ்வளோ ஃபைனான்ஸ் கிடைக்கும்? இதுக்கு ஃபைனான்ஸ் 4.5 கிடைக்கும். 4,80,000 ஃபைனான்ஸே கிடைக்கும். நல்ல கஸ்டமர் இருந்தால் 5 ரூபா கூட கிடைக்கும். ஓகே. லோக்கல் நம்பர், நல்ல வெஹிக்கிள் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி. ஓகே. அடுத்த வண்டி போயிடலாமா? அடுத்த வண்டி ஹோண்டா அமேஸ். 2017 ஒரே ஓனர், மதுரை நம்பர். டீசல் வண்டி. இது நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் தான். இது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா 4 lakhs வரைக்கும் கிடைக்கும்.
ஆனால் டீசலில் இது மைலேஜ் கொடுக்க முடியும் 20க்கு மேலே ஆவரேஜாக கொடுத்துரும். 25 வரைக்கும் கொடுக்கும் மைலேஜ் இந்த வண்டி. லோக்கல் ஓட்டிக்கே 20 கொடுக்கும். டயர் மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்கும். என்ன ரேட்ண்ணே கேட்குறீங்க? ஃபைனலாக ஒரு 475 கொடுக்கலாம். 470. 17 மாடல், ஒரு ஓனர், இன்சூரன்ஸ் லைவ், 6 லட்ச ரூபா ஐடி வேல்யூ, 9 மந்த் இருக்கு. ஓகே ஓகே. வண்டி போய் நல்லா இருக்குண்ணே. வண்டி நல்லா அருமையாக இருக்கும். ஓகேண்ணே. அடுத்த வண்டி என்ன வண்டி பார்க்குறோம்? எத்தியாஸ் ஜிடி பேசிக் டைப் தான். 2015, 2 ஓனரு, கும்பகோணம் நம்பர். வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரு கஸ்டமர், ஏன்னா கஸ்டமர் வண்டி இது இடத்துக்கு ஒரு 20,000 ரூபா வேலை இருக்கு வண்டியில். என்ன மாதிரிண்ணா 20 ரூபாய்க்கு வேலைண்ணா? டர்போ கம்ப்ளைண்ட் இருக்கு. சின்ன கம்ப்ளைண்ட் தான். வண்டி நல்லா ஓட்ட நல்லா இருக்கு. இருந்தாலும் நம்ம சொல்லிடணும் கஸ்டமர்கிட்ட. டர்போ கம்ப்ளைண்ட் இருக்கு. கொஞ்சம் பெயிண்ட் டச்சப் பண்றது மாதிரி இருக்கு. ஓகே. 2 இதுவும் பார்த்தாங்கன்னா வண்டி ஒர்த்தா இருக்கும். மற்றபடி வண்டி ஏசி இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகேண்ணே. சரி, இதுக்கு எவ்வளோண்ணே கேட்குறீங்க? 5 ரூபா கேட்குறோம், பேசிக்கலாம். 5 ரூபா கேட்குறீங்க? 5 லட்ச ரூபா கேட்குறோம், பேசிக்கலாம். லோனு 4 லட்ச ரூபா வரைக்கும் லோன் அவைலபிள். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிடலாமா? வாங்க. பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டா கோட்ரஜெட் இன்ஜின், டீசல், 2012, ஒரே ஓனர் தான். இன்சூரன்ஸ் 6 மாதம் லைவ்ல இருக்கு. வண்டி டயர் எல்லாமே நான் புது டயரு, நல்லா இருக்கும். வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். பெயிண்ட் பண்ணிடுவீங்க? மற்றபடி இன்ஜின், ஏசி, மற்ற சஸ்பென்சர், இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கும். அவுட்லுக்கு மட்டும் பெயிண்டிங் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். அதனால் ஃபுல் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். வண்டி நல்லா இருக்கும். எவ்வளோண்ணே கேட்குறீங்க இதுக்கு? 225 கேட்குறோம். நெஜபிள் பண்ணிக்கலாம். மாடல் என்ன சொன்னீங்கண்ணே? 2012, ஒரே ஓனர், கோட்ரஜெட் டீசல் வண்டி. ஓகேண்ணே. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். எடுக்கிற கஸ்டமருக்கு நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொடுத்தோம். அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணி ஒரு 3 டேஸில் நம்ம முடிச்சு கொடுத்தோம். ஓகேண்ணே. சொல்லுங்கண்ணே. இது பார்த்தீங்கன்னா ரெனால்டு குயிட்டு, 2016, 2 ஓனர். வண்டி நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்கும். கிலோ என்னென்ன ஓடி இருக்கும்? கிலோ பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓடி இருக்கு. டயர் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. இன்சூரன்ஸ் லைவ் தான். 275 கோட் பண்ணியிருக்கு. 2 ரூபா லோன் கிடைக்கும். இப்போ நெகோசியேட் பண்ணோம்னா பேசிக்கலாம். ஒரு அமௌண்ட் இது பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து நேராக பார்த்து ஓட்டி பார்த்துட்டு பேசிக்கலாம் நம்ம ரேட்டு. வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இன்ஜின், ஏசி எல்லாமே நல்லா இருக்கும். வண்டியில் எதுவும் வேலை கிடையாது. ஓகேண்ணா. 275 நம்ம சொல்லியிருக்கோம், பேசிக்கலாம் நேராக வந்தால். ஓகே. அடுத்த ஒன்று போயிடலாம். ஸ்விஃப்ட் டிசைர் 2014, 2 ஓனர், லோக்கல் நம்பர் தான். 93,000 கிலோமீட்டர் ரெக்கார்டு. 93 ரெக்கார்டு? வெறும் 93,000 கிலோமீட்டர் தான் கம்பெனி சர்வீஸ். செக் பண்ணிக்கலாம் ரெக்கார்டு. வண்டி நல்லா ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள். லோன் 350 கிடைக்கும். 5 ரூபா கோட் பண்ணியிருக்கோம், பேசிக்கலாம். டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 85% இருக்கும். நல்லா இருக்கும் 4 டயருமே. ஓகே. ஆமாம். வண்டி எடுத்து எந்த வேலையும் கிடையாது. இன்சூரன்ஸு கிடையாது, நம்ம போட்டு கொடுத்துக்கலாம். அது நேரில் வந்து பேசல? அது நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஃபுல் இன்சூரன்ஸ் லோன் போடுறாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த இன்சூரன்ஸை போட்டு கொடுத்துக்கலாம். ஓகே. வண்டி நல்லா இருக்குண்ணே, தெளிவாக இருக்கு. வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஓகேண்ணே. அடுத்த கார் போடலாமா? நெக்ஸ்ட்ண்ணே தம்பி, இது வந்து ஸ்விஃப்ட் VDI 2018, ஒரே ஓனர் தான். வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும். டீசலு 140 ரெக்கார்டு. 140 ரெக்கார்டு. ஓகேண்ணே. 2 டயர் புதுசு, 2 டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும். 140ன்னா வண்டியில் எதுவும் வேற என்ன வேலை எதுவும் இருக்கானே? இல்லை, இப்போ எந்த வேலையும் கிடையாது வண்டியில். இதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி. நம்ம லோன் போடுற மாதிரி இருந்தால் நம்ம இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. இப்போ எந்த வேலையும் கிடையாது வண்டியில். நல்லா இருக்கும். ஷேப்பில் நியூ ஷேப். ஆமாம். டீசலாக இருந்தால் நியூ ஷேப் பார்க்கும்போது நல்லா இருக்கும். நியூ ஷேப் நல்லா இருக்கும். வண்டி குவாலிட்டியாக இருக்கும். ஒரே ஓனர் தான். இப்போ 2025 நியூ ஷேப் வரல ஷிஃப்ட்டுக்கு வந்து இப்போ நியூ ஷேப் சன்ரூஃபெல்லாம் வந்திருக்கு. அப்படியா? ஷிஃப்ட்லையா? ஷிஃப்ட்டில் சன்ரூஃப் ஃபேஸே மாற்றிட்டான். ஓகே ஓகே. ஃப்ரண்ட் பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாதிரி இருக்கு. சன்ரூஃப் வரைக்கும் டிசைர் மாதிரியே இருக்குமா? அப்போ இல்லை, டிசைர் மாதிரி இருக்காது, அமேஸ் மாதிரி இருக்கும். ஹோண்டா அமேஸ் டைப்பில் போட்டிருக்கேன். அண்ணா அடுத்தது ஹோண்டா சிட்டி 2016, சிங்கிள் ஓனர். இதுவும் டீசல் வேரியண்ட். 148 ஓடி இருக்கு. ரெக்கார்டு வண்டி.
டயர் ஆவரேஜாக 80% இருக்கும். இதுவும் டபுள் ஏர் பேக்லாம் வந்துருது இல்லைண்ணே? இதில் டபுள் ஏர் பேக் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸும் வந்துருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோலு, ABS, 6 ஸ்பீடு மேனுவல். அலாய் வீல் மட்டும் வராது. ஆமாம். வண்டி இது சொகுசான வண்டி தான். கிலோமீட்டர் நல்லா கொடுக்கும்ண்ணே டீசல். 20க்கு மேலே கொடுக்கும். ஆமாம். 20 to 25 கொடுக்கும். இது இன்சூரன்ஸ் வந்து லைவ் தான். இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. ரொம்ப இது கொஞ்சம் ஆஃபராக கொடுக்குறோம். 550 கோட் பண்ணியிருக்கோம். நேராக கஸ்டமர் வரட்டும், நம்ம பெஸ்ட்டாக கொடுப்போம். ஓகே. மாடல் என்னன்னு வெயிட் பண்ணி கொடுப்போம். ஒரு பாலிஷ் போட்டு கொடுத்துருவோம் இந்த வண்டி. ஓகேண்ணே. மாடல் என்ன சொன்னீங்க? 16 ஒரு ஓனர். ஓகேண்ணே. ஆமாம். டிசைர் ஸ்விஃப்ட் டிசைர் 2018 சிங்கிள் ஓனர். ஓகே. பெட்ரோலா டீசல் ஆனது? டீசல். டீசல் வந்து 78,000 கிலோமீட்டர் ரெக்கார்டு. ரொம்ப கம்மியாக ஒன்று வண்டி கிலோமீட்டர். இன்சூரன்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம லோன் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். ஓகேண்ணே. சரி, டயர் பண்ண மாற்றி கொடுக்குறேனாரே. டயர்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு 2 டயர் நம்மளே வேணால் போட்டு கொடுக்கலாம். ஆமாண்ணே. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டயரு. ஓகேண்ணே. சூப்பர்ண்ணே. வண்டி நல்லா இருக்கும், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். டயர் வேணால் போட்டு கொடுப்போம், இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்போம். 6,000 கோட் பண்ணியிருக்கு. கஸ்டமர் நேராக பேசினா ஆஃபராக பண்ணி கொடுப்போம். ஓகே. ஃபேவராக பண்ணி கொடுப்போம். 2 டயர் போட்டு கொடுப்போம். இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். அருமையான பீஸு. கிரீட்டா 2020 சிங்கிள் ஓனரு, 60,000 கிலோமீட்டர் ரெக்கார்டு, டீசல் வண்டி. ஓகே. இன்னைக்கு நல்ல ஒரு அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு அருமையான இருக்கிற அந்த வண்டி வந்து கிரீட்டா. அது டீசல் தானே? டீசல் கிடைக்காத வண்டி மார்க்கெட்டில், ரொம்ப ரேர். ஒரு பெரிய கார் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, இன்னொரு கார் வச்சிருக்கணும்னா இந்த கார் தான் முதல்ல ஆப்ஷன். ஆமாம், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். சொகுசு வண்டி. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25 கொடுக்கும். 25 கொடுக்கும். ஏன்னா இவ்வளோ வெயிட்டுக்கு இந்த மைலேஜ் கொடுக்குன்னா இந்த வண்டி தான். மற்ற வண்டிலாம் கம்மியாக தான் கொடுக்கும். 25ன்னா எங்கேயே போய் நிற்குதானே. அதனால இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு வேற வண்டி ஓட்ட பிடிக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. எவ்வளோ மிச்சப்படுமே. ரேட்டு ரொம்ப பெஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கோம். அதுலேயும் நெகஜிபிள் பண்ணி கொடுக்கலாம். 10 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கு. 20 சிங்கிள் ஓனர், 60,000 கிலோமீட்டர் ஓன வண்டி தான், ஒரே ஓனர் தான். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபாய்க்கு இருக்கு. இல்ல வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அலாய் வீல் மட்டும் தான் இல்ல. அலாய் வீல் மட்டும் தான் இல்ல, மத்த எல்லாமே க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் வந்துரும். உள்ள எல்லா ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துருது. 2 ஏர் பேக் வந்துரும். ஆமா, நல்லா இருக்கும் வண்டி. எந்த அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லாத வண்டி. ஒரு புதுசா எடுக்கணுங்கிறவங்க இதை எடுக்கலாம். கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் போலாம். ஒரு தான வண்டி நல்லா இருக்கு. வண்டி குவாலிட்டியா இருக்கும். ஸ்விஃப்ட் டிசைர் டூர் 2020 ஒரே ஓனர் தான். எஃப்சி 1 வருஷம் இருக்கு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, நம்மளே போட்டு கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ். டூர் இவ்வளோ தெளிவாக இருக்கு. குவாலிட்டியான வண்டி. நல்லா 1,30,000 தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வாங்கி டீ போட ஓட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி. 1 வருஷம் எஃப்சி இருக்கு, நம்ம இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். நிறைய பேர் டீ போர்டு தேடுவாங்க. டீ போர்டு ஒரு அருமையான வண்டி. அதாவது ரொம்ப அதிகம் ஓட்டம் இல்லாத வண்டி. ஆமாம், ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எல்லாமே. எடுத்து அவங்க கஸ்டமர் எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை. டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். லோனு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் அவைலபிள். நம்மகிட்ட இது இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுத்துருவோம் 1 வருஷத்துக்கு. ஓகே. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இன்ஜின், ஏசி, மற்ற சஸ்பென்சர் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டியில் எதுவும் சில பேர் நினைப்பாங்க டீ போட்டுனா ரொம்ப நச்சிருப்பாங்கன்னு, அந்த மாதிரி கிடையாது. நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. எவ்வளோ கேட்குறீங்க? 6,4 கேட்குறோம், அனுசரிச்சு கொடுக்கலாம். 2020 டீசல் வண்டி. அதாவது லாஸ்டா டீசல் போட்ட இருந்தது, அதனால 6,4 ரூபா தான் கேட்குறோம். அது இல்லைண்ணே, எது 20ல லேட்டர் 20 அதான் 20 பார்த்து அனுசரிச்சு கொடுப்போம். இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். ஓகே, அனுசரிச்சு கொடுங்க. ஏன்னா நல்லா இருக்கு வண்டி. ஆமாம், எடுத்து ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி டீ போடல. ஓகே, செஞ்சு கொடுப்போமா. டட்சன் ரெடிகோ அருமையாக அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஜீப் அண்ட் பெஸ்ட். இந்த வண்டி 2017 மாடலு, 2 ஓனர், நம்ம திருச்சி நம்பர் தான். ஓகே. கிலோமீட்டர் கம்மி தான், 80,000 தான் ஓடி இருக்கு. ஏசி, இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு குவாலிட்டியான வண்டி. 1,75,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 1,75 கொடுக்கலாம். பெஸ்ட். என்ன மாடல் சொன்னீங்க? 17, 2 ஓனர். 17. ஓகே. 2 லட்சத்துக்கு மேலே விற்கலாம். நம்ம 1,75 கொடுக்கலாம். கஸ்டமர் ஆஃபர் கொடுத்தா உடனே நம்ம 1,75 கிட்ட வந்தா எதுவும் அனுசரிக்கலாமா? சின்ன டிஃபரெண்ட்ல பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஆஃபர் ரேட்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே, நல்லா இருக்கும் வண்டி. இன்ஜின், ஏசி, மற்றபடி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். ஆமா, இது வந்து ரெனால்ட் குவிக் இன்ஜின் தானே. 2 டயர் நல்லா இருக்கும், 2 டயர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அடுத்து ஆல்டோ
ம் மாருதி ஆல்டோ 2020 சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர். 90,000 ஓடி இருக்கு ம். கிலோமீட்டர். 1 2 3 1 2 5 6. ஆமா 1 2 5 6 நல்லா இருக்கு. 1256 நம்பர். ஆமா அங்கிட்டு 3 வரல அது மாதிரி அங்கிட்டு நல்லா இருக்கும் வண்டி. இன்ஜினியர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ம் 3 லட்சம் ஃபைனலாக கொடுத்துடலாம். 2020 சிங்கிள் ஓனர் வண்டி. 2020 சிங்கிள் ஓனர். 3 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 3 ரூபானா ஒருத்தன டீலர் பிரைஸ்ங்க. டீலர் பிரைஸ் தான் கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 ரூபாய் லோன் 3 ரூபாயே லோன் கிடைக்கும். நல்ல கஸ்டமர் இருந்தால் கிடைக்கும். கடன் வாங்காத கஸ்டமர். ஏன்னா இப்போ நிறையா இப்போ பார்த்துட்டு அடிக்கிறாங்க. நம்ம கூட வாங்கி கொடுக்கலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். அவங்களே செக் பண்ணலாம். இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் நம்மளுடைய சிபில் எப்படி 3 ரூபா ஃபைனலாக கொடுத்துடலாம். வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். 20 மாடல் சிங்கிள் ஓனரு. ஒரே ஓனர் தான். இப்போ என்னென்ன கிலோ ஓடி இருக்கும்? 90,000 ஓடி இருக்கு. ஓகே 20% இருக்கும். ஓகே ஃப்ரண்ட் ரெண்டு புதுசு. ஆமாம். அடுத்து ஸ்விஃப்ட் டிசைர் 2018. 2 ஓனர். டி சரண்டர். டி சரண்டர். ஆனால் டி சரண்டர் போய் தெரியாது, அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. புக்கு சரண்டர் பண்ணி ஆல்டேஷன் பண்ணி ஓன் போட ஆயிடுச்சு வண்டி. வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்கும். டச் ஸ்க்ரீனு, ரிவர்ஸ் கேமரா, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா தானே இருக்கு டிசைர். 475 கோட் பண்ணியிருக்கு. நேராக வந்தால் பேசிக்கலாம். வண்டி பிடிச்சிருந்தா நம்ம ரேட்டை அனுசரித்து கொடுக்கலாம். லோனே 4 லட்ச ரூபா கிடைக்கும். 475 கோட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. மாடல் என்ன சொன்னீங்க? 18 2 ஓனர். 18. ஓகே. டி சரண்டர் ஒரிஜினல் லோன் போட ஆயிடுச்சு. இப்போ அந்த டி போர்டுங்கிற ஒரு வார்த்தை பேர் வரையில தான் ரேட்டு குறையிறது. குறையிறது. ஆனால் இது அது மாதிரி கிடையாது. நல்லா இருக்கும் வண்டி. நல்லா இருக்கு. 2 டயர் கொஞ்சம் கம்மி. 2 டயர் நல்லா இருக்கும். நல்லாவே இருக்குண்ணே. நல்லா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. நேர்ல வந்து அவங்க திருப்திக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து எடுத்துட்டு தரலாம எடுத்துக்கலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க ஆல்ட் என்ன பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒருத்தான வண்டி. இதெல்லாம் என்னைக்கு ஓட்டினாலும் ஒரிஜினாலிட்டியோட இருக்கும். ஆமா நல்லா இருக்கு. டீ போர்டு சரண்டர் மாதிரி தெரியாது. இனி மேக்ஸிமம் கஸ்டமருக்கு ஒரு பெஸ்ட் வண்டி. 18 ஏன்னா லேட்டஸ்ட் மாடலா போயிருது. எடுத்து அவங்க கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டாங்கன்னா நல்லா ஒரு ஓன் கார் நல்லா இருக்கும். அடுத்து ஒரு பெரிய லக்ஸரி கார் சொல்லுங்க. நிசான் சன்னி 2013. ஒரே ஓனர் தான். வண்டி டீசல் வண்டி. டாப் மாடல் புஷ் ஸ்டார்ட் எல்லாம் வந்துடும். ஓகே இங்கிட்ட ஆமா. ஃப்ரண்ட் 2 புது டயர் பண்ணது. ஆமா 2 டயர். 4 புது டயர் தானே? 2 டயர் நான் புதுசு. 2 ஆவரேஜ். அதுவும் 90-95% இருக்கும். பேக் டயரும் பேக்குமே புதுசுமா தானே இருக்கு. இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்கும். இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். அவுட்லுக்ல மட்டும் பாத்தீங்கன்னா 2 பம்பருக்கு லைட்டா டச் அப் பண்ணி. அது பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. அது கஸ்டமர் வண்டிங்கிறதுனால நான் பண்ணல. வந்து கஸ்டமருக்கு பிடிச்சி பேசிட்டா நம்மளே அதை பண்ணி கொடுக்கலாம். அனுசரிச்சு மார்க்கெட் பண்ணி அதெல்லாம் சூப்பராக பண்ணிக்கலாம். 3.5 கோட் பண்ணியிருக்கு. கஸ்டமர் நேராக வந்து பார்க்கட்டும். ஓகே பெஸ்ட் ப்ரைஸாக கொடுப்போம். வண்டி நல்ல குவாலிட்டி வெஹிக்கிள். எந்த வேலையும் கிடையாது. ஆனால் இந்த பம்பர் வந்து நெளிஞ்சுக்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துரும் போல. நல்ல குவாலிட்டியா. அந்த பெயிண்ட் வேற வண்டி அந்த பிச்சுக்கிட்டு போயிருக்கு. இது வந்து பெயிண்ட் மட்டும் தான் வெளியே இருக்கு. அதானே அதெல்லாம் இப்படிதான் இருக்கு. அதனால 2 பம்பருமே நம்ம கொஞ்சம் டச் அப் பண்ணி கொடுக்குறோம். அதனால தான் நிசான் ஓட்டுறவங்க காலம் பரபரன்னு அப்படி ரோட்ல பரப்பிக்கிட்டு ஓட்டுறதோ நம்ம வண்டிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு. லக்ஸரியா இருக்கும் வண்டி. ஆனால் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி தான். அதெல்லாம் 20க்கு மேலே கொடுக்கும். ஓகேண்ணே. அடுத்த கார் போகலாமா? அமேஸ் ஹோண்டா அமேஸ் 2017 செகண்ட் ஓனர். 88,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. டீசல் வேரியன்ட். இது இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். ஹோண்டா அமேஸ்லாம் மைலேஜ் நல்லா கொடுக்க விட வண்டி. 475 கோட் பண்ணியிருக்கு. அனுசரித்து கொடுக்கலாம். 475. ஆமாம். 17 மாடல் போடலாம். 2 ஓனர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆஃபராக கொடுத்துருக்கு. ஆமாம் வண்டி நம்ம 49 42 நல்லா இருக்கும் வண்டி. ஆனால் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி. 25 பைக் மாதிரி ஓட்டிட்டு இருக்கலாம். நல்லா இருக்கும் வண்டி. ஏசி எல்லாம் நல்லா இருக்கும் வண்டி. டீசலுக்கு நம்பி இதில் முதலீடு பண்ணலாம். நல்லா இருக்கும். எந்த ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. டச்சப் லைட்டாக இருக்கு அவ்வளோதான். பெயிண்ட் டச்சப்பு. மற்றபடி நல்ல அடிப்பாடெல்லாம் கிடையாது வண்டியில். ஓகே நம்ம அடுத்த வண்டி போயிடலாமா? அதோட ஜோடி தான். இதுவும் 17 தான். சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர் தான். டிராக்டர் யூஸ் பண்ண வண்டி. 110 ஓடி இருக்கு. இது டீசல் வேரியன்ட் தான். இது நம்ம லோக்கல் நம்பர். பட்டுக்கோட்டை நம்பர். ஆமாம் பட்டுக்கோட்டை 49 நம்பர். இது டீசல் வேரியன்ட் தான். நல்லா இருக்கும் வண்டி.
செட்டு எல்லாமே நல்லா இருக்கும். ஏசி சஸ்பென்சர் எல்லாமே நல்லா இருக்கும். எடுத்து எதுவும் வேலை கிடையாது, அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான். நல்ல கஸ்டமர் இருந்தால் 450 வரைக்கும் லோனே கிடைக்கும். 450 வரைக்கும் 450 வரைக்கும் கிடைக்கும். நல்ல கஸ்டமர். அப்போ நீங்கள் எவ்வளோ கோட் பண்ணுறீங்கண்ணே? இது என்ன ஒரு 5.5 கோட் பண்ணியிருக்கு. அனுசரித்து கொடுப்போம். அனுசரித்து கொடுப்போம். நேராக வந்து கஸ்டமர் பார்த்துட்டு அது வாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக முடியுமோ பண்ணி கொடுப்போம். ஏன்னா ரேட்டை கேட்டு போயிடுவாங்க. அப்படி கூட அது வாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க உட்காந்துருவாங்க. அவங்கள்ட்ட நம்ம அனுசரித்து கொடுக்கலாம். அப்புறம் ரேட்டு மட்டும் கேட்டு போயிடுவாங்க. எதுவுமே சொல்ல மார்க்கெட் ரேட்டை தான் நம்ம சொல்கிறோம். 550 தான் சொல்லியிருக்கோம். பெஸ்ட்டாக கொடுக்கலாம்னா அனுசரித்து கொடுப்போம். ஓகே. ரிட்ஸு மாருதி ரிட்ஸு 2015 3 ஓனர். 3 ஓனர் 15 டீசல் டீசல் வண்டி. டயர் புது டயர் எம்ஆர்எஃப். லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி, டீசல் வண்டி. வாவ். கிலோ என்ன ஓடினு சொன்னீங்க? 130 ஓடி இருக்கு. ஓகே. 130 ஓடி இருக்கு. பேசிக் வேரியண்ட் தான் உங்களுக்கு? பவர் விண்டெல்லாம் கிடையாது. பேசிக் வேரியண்ட் தான். டீசல் வண்டி. இன்சூரன்ஸ் 1 வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸ். சரி அண்ணா, இதெல்லாம் 25னா கொடுத்துடலாம். வண்டி எவ்வளோண்ணே? 2,25,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓகே. 15 மாடல். 15 நல்ல ரேட்ண்ணா. ஆமா, 30 வரைக்கும் கரண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் எடுக்க சொல்லுவேன். சப்ஸ்கிரைபர் 2 காலங்கிறதே நெகஜபிள் தான். நேரா வந்து பார்க்கட்டும், கொடுப்போம். எல்லாமே நல்லா இருக்கும். பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் சொதப்பலா இருக்குமே தவிர வண்டியோட நம்ம வாங்கி தேவைப்பட்டா அவங்க ரெடி பண்ணிக்கலாம். மற்றபடி வண்டி இன்ஜின் ஏசி மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். 2 டயர் புது டயர், 2 டயர் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். லோ பட்ஜெட்ல பரவாயில்ல, எனக்கு ஏதோ அனுசரிச்சு ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த பாப்பாங்களா? அருமையான 15 3 ஓனர் டிசைர் என்ன ரேட்டு போகும்? ஆமா, எப்படி இருந்தாலும் ஒரு 3 அதே தானே, அதே இன்ஜின் தானே. ஆமா, அதே மைலேஜ். அவங்களுக்கு ஒரு 2 நீங்க மேக்ஸிமம் 2க்கு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். மெடிக்கல நான் கொடுப்போம். கஸ்டமருக்கு பிடிச்சிருந்தா 2 ரூபாய்க்கு கூட கொடுப்போம். ஆமா, ஃபர்ஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் ஆஃபரா கொடுப்போம். ஆமா, நல்ல ரேட்ண்ணே. நான் ஒன்று வாங்கி பெயிண்ட்டுக்கு ஒரு எதுவும் பண்ண பெயிண்ட்லாம் பண்ண வேண்டியது இல்லை. இருந்தாலும் நம்ம சொல்றோம், ஏன்னா கஸ்டமர் அங்கேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்க வந்து என்ன பெயிண்ட் இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதனால அதோட மைனஸ் சொல்றோம். ஏன்னா எல்லாம் நல்லா இருக்கு, பெயிண்ட் வந்து அடிச்சது வந்து சரியில்லாம அடிச்சிருக்காங்க கஸ்டமர். அது இன்னும் நல்லா பெஸ்டா பண்ணலாம். அருமையான வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்கும், நல்லா ஓட்டுறதுக்கு ஆசையா இருக்கும். அதனால 2 காலம் நம்ம கோட் பண்ணிருக்கோம். நேரா வந்தாங்கன்னா இன்னும் 2 ரூபாய்க்கு கூட ஃபர்ஸ்ட் ஆஃபர் யாரு வந்து கேட்கறோம் 2 ரூபாய்க்கு கூட கொடுப்போம். ஓகே. டாடா இண்டிகா 2016 ஒரே ஓனர் தான். 16 16. நான் இப்படி நின்னோடனே எப்படி 10 சொல்லுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேண்ணே. வண்டி அருமையா இருக்கும். இன்ஜின் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன். வண்டி சூப்பரா இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும். ஓகேண்ணே. ஒரு 130க்கு கொடுத்துடலாம். 130 கொடுத்துடலாம். 16னா ஓகே தான். 130னா நீங்க எப்படி இருந்தாலும் அதுல ஒரு 10 ரூபாய் குறைப்பீங்க. அது செஞ்சு கொடுப்போம். ரெடிகேஷனா டக்குன்னு செய்யலாம். ரெடி பேமெண்ட் வந்து ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். 2016 ஒரு ஓனர். நம்ம 130 சொல்லியிருக்கோம். இன்னும் அதுலயும் பெஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. வண்டி சூப்பரா இருக்கும். இன்ஜின் அந்த ஆயில் அடிக்கிறது, ஏன்னா இண்டியனா ஆயில் அடிக்கும், புகை வருமாங்க, அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி ஏசி பர்ஃபெக்டா இருக்கும். ஏசி ஒர்க்கிங்னால வண்டி நல்லா இருக்கும். புது டாட்டாவில் மேக்ஸிமம் ஏசி இருக்காது. பேட்டரி இப்போ தான் போட்டிருக்கோம். ஓகே. 130 சொல்லியிருக்கோம். நேராக அனுசரிச்சு கொடுப்போம். ஓகே. சேண்ட்ரோ தம்பி, லோ பட்ஜெட் வண்டி. 2007 27 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு புக்கு. 4 ஓனர் வண்டி. பட்டுக்கோட்டை டிவோல தான் இருக்கு வண்டி. லோ பட்ஜெட்ல ஒரு அருமையான வண்டி. ஏன்னா இதுலயும் ஏசி ஒர்க்கிங், டயர் 4 டயருமே நல்லா ஆவரேஜா இருக்கும். லோ பட்ஜெட்னா என்ன பட்ஜெட்னு தருவீங்க? 75 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அண்ணே, நீட்டாக கழுவி சர்வீஸ் பண்ணணும். எங்கள் ஆளுக்கு வர்ற, ஏன்னா எங்கள் சப்ஸ்கிரைபர்ல என்னுடைய சேனலை வளர்த்துக்கிட்டு இருக்கிறதே லோ பட்ஜெட் தான். நான் இதை ரெடி பண்ணிட்டு நல்லா கொடுத்து விடுங்க. இல்லை இது இப்படியே கொடுக்க போறது இல்லை. நாளைக்கு வெளியில போகுது, கொண்டு போய் சர்வீஸ் கம்ப்ளீட்டா சர்வீஸ் பண்ணி பாலிஷ் போட்டு வந்துடும். ஓகே. 75 ரூபாய்க்கு கொடுப்போம். கொடுத்து விடுங்க. ஒரு லோ பட்ஜெட். சாண்ட்ரோ மார்க்கெட் இன்னைக்கு 1 ரூபா விற்கிது. ஆமா, நம்ம 75 ரூபாய்க்கு கொடுப்போம். மார்க்கெட்ல ரொம்ப சின்னமா இருந்தாலும் 2 சொகுசு குட்டிகளை தான் இப்போ பார்க்க போறோம். ஓகே. நானோ ஒன்னு இருக்கு, ஒன்னு எல்லோ கலர்ல இருக்கு. டபுள் டோன்ல ரெண்டுமே அருமையான வண்டி. கண்டிப்பா ஏசி எல்லாமே ஒர்க்கிங் குவாலிட்டியா இருக்கு. இது 2013 தஞ்சாவூர் நம்பர். 3 ஓனர். இது 3 ஓனர். வண்டி அவ்வளவு சொகுசா இருக்கும். எல்லாமே ஏசி ஒர்க்கிங், அலாய் வீல் போட்டிருக்கு. அடிஷனல் பிட்டிங் எல்லாமே போட்டிருக்கு இந்த வண்டியில. இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும். 75 ரூபா தான் கோட் பண்ணியிருக்கோம். வெறும் 75 ரூபா. 13 சொகுசு வண்டி. எல்லாம் டயர்லாம் பார்த்தீங்கன்னா 2 டயர் புதுசு, 2 டயர் ஆவரேஜா ஒரு 60-70% இருக்கும். 75 ரூபா கோட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ஃபர்ஸ்ட் யார் வர்றவங்களும் பெஸ்ட்டாக கொடுப்போம்.
ஓகேண்ணே. அது வண்டிண்ணே 2010 2 ஓனர். அப்போ ரேட் இன்னும் கொஞ்சம் குறைத்துறீங்களா? கம்மியாக கொடுப்போம். 55 ரூபா தான் கோட் பண்ணியிருக்கோம். எவ்வளோண்ணே? 55 ரூபா. இது நல்லா இருக்கும். 2 ஓனர். இது டயர் பாருங்க, புது டயர். இந்த வண்டி ஏசியாண்ணே? இது ஏசி வரைக்கும் நல்லா இருக்கும். அண்ணே அதோட இது இன்டீரியர் அம்சமா இருக்குண்ணே. அருமையா இருக்கும். அது 55 ரூபா கோட் பண்ணியிருக்கோம். 10 மாதிரியே தெரியல இது. அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். நியூ சீட் கவரு, அதான் சீட் கவர் பார்த்தீங்களா? எல்லாமே நல்லா இருக்கும். ஏசி அருமையா இருக்கும். ஆனா நானும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல வந்து நல்ல கால் ஃபுட் பேஸ் நல்லா இருக்குங்க. அங்க பாருங்க, உங்களுக்கு பேஸ் நல்ல பேஸ். சீட் பாருங்க, நல்லா ஹைட்டா இருக்கும். வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்கும். இது 55 ரூபா கோட் பண்ணியிருக்கோம். 50 ரூபாயோட கொடுத்துடலாம். அனுசரிச்சு கொடுங்க. புதுசா அப்பதான் சீட் கவர்லாம் போட்டது. இந்த 2 வண்டியுமே அந்த வண்டிக்கெல்லாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வந்தா கேட்டான்னு வச்சுங்களேன், நீங்க வாங்கின ரேட்டே கொடுத்துருங்க. கண்டிப்பா உங்களுக்காண்டி கொடுங்க. உங்களுக்காண்டி செய்யறோம் தம்பி. ஏன்னா லோ பட்ஜெட்ல கண்டிப்பா வெற்றிச்சுடர் கஸ்டமருக்காண்டியே செய்வோம். கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை. அது மாதிரி கொடுத்துருக்கேன் நான் வண்டி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆமா, எனக்கு உங்க கஸ்டமர் சொல்லி லாங்ல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் பெரிய லாபம் இல்லாம கண்டிப்பா கொடுக்கணுங்கிறதுக்கு வண்டி எல்லாம் கொடுத்துருக்கோம். நிறைய வண்டி மட்டும் செக் பண்ணி நல்லபடியா கொடுத்து விடுங்க. கண்டிப்பா அவங்க வந்தாலும் மெக்கானிக்கல் செக் பண்ணி தான் எடுத்துட்டு போறாங்க. யாரும் செக் பண்ணாம எல்லாம் எடுக்கிறது இல்லை. அது மாதிரி ஏதாச்சும் புக்லயோ வண்டிலயோ எடுத்து நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம டீலரா இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் அது மாதிரி தவறுகள் நடந்தாலும் நம்ம அதுக்கு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் கொண்டாடுறாங்க அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. அதுக்குள்ள ரெஸ்பான்ஸ் நான் கொடுத்துருவேன். புக்குன்னா எத்தனை மாதம்னாலும் நான் ரெஸ்பான்ஸ். வண்டி எடுத்துட்டு போய் 2 நாள் 3 நாள்ல ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அவங்க கொடுத்த அமௌண்ட் அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஒரு ரூபாவோட நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா பாவம் அது. ஆமா, அதனால தொழில் வந்து நம்ம ஏமாத்தன்னு நினைச்சு தொழில் பண்ணலாம். நிறைய நம்ம தான் ஏமாந்துருக்கோம். யாரையும் ஏமாத்த மாட்டோம். அவங்களுக்கு பிடிச்சி திருப்தியா இருந்தா எடுத்துட்டு போகலாம். எது மிஸ்டேக்னா அதுக்கு நான் பொறுப்பாகி அதுக்கு நான் அவங்க மனம் கோணாத அளவுக்கு நான் செஞ்சு கொடுத்துருவேன். அடுத்தது நம்ம ஒரு ஷோரூம் பீஸ் விக்டாரா பிரீசா. கிரீட்டாவோட அருமையா இருக்கு. சொகுசான வண்டி. ஓகேண்ணே. 2023 லாஸ்ட். ஒரே ஓனர், வெறும் 40,000 கிலோமீட்டர். வண்டி வந்து ஃபுல் ஆப்ஷன் தம்பி. சன்ரூப் மட்டும் தான் வராது. ஆமாண்ணே, உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல் வந்து அதெல்லாம் அடிஷனலாக போட்டிருக்காங்க. 2 ஏர் பேக் வந்துடும். உள்ள அடிஷனலாக பார்த்தீங்கன்னா லைவ் கேமராலாம் வச்சிருக்காங்க. லைவ் கேமரா 24 ஹவர்ஸ் லைவ் கேமரா வச்சிருக்காங்க அடிஷனலா. TN50 திருவாரூர் நம்பர் தான். சிங்கிள் ஓனர். வண்டி ஓட்ட அவ்வளோ அருமையா இருக்கும். ஒரு லக்ஸரி வண்டி. ரிசாவுக்குலாம் நம்ம வந்து வார்த்தைகளை எடுக்கன்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை நம்பி எடுத்துட்டு போகலாம். நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப சீப்பா கொடுப்போம். புது வண்டி 12-13 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி எடுக்கலாம். ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும். நம்ம கோட் பண்ணியிருக்கிறது 975 தான் கோட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபேவரா பண்ணுவோம். 975 எங்க வருவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். 9 லட்சம் ரூபாய் ஐடி வேல்யூ, இன்சூரன்ஸ் இருக்கு. அப்பனா ஒரு 850 லோன் கிடைக்கும். நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணே. நம்ம கோட் பண்ணியிருக்கிறது 975 தான். அவங்க நல்லா விசாரிச்சுட்டு வரலாம். ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட், டச் அப் எதுவுமே கிடையாது. அப்படி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்க வண்டி. இதுக்கு வச்சு கொடுக்கறதுனால நம்பி எடுத்துட்டு போகலாம். ஒரு நல்ல வண்டி. ஓகே, அருமையா இருக்கும். நம்ம ஒரு வண்டி 2 வண்டி அதையும் பண்றது தான். ஓகேண்ணே. டாடா இன்ட்ரா. ஓகே. V30 நல்லா போகும் இந்த வண்டி. பெரிய வண்டி. தொட்டி எல்லாம் பெருசா இருக்கும். 2020 ஒரே ஓனர் தான். புதுக்கோட்டை நம்பர். 2020 ஒரே ஓனர் தான். எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. வண்டி பெயிண்ட் எல்லாம் பண்ணி ரெடியா இருக்கு. எஃப்சி காட்டுற அளவுக்கு. சீட் கவர் மட்டும் போட்டா அது போதும். சீட் கவர் போடணும், செட் வைக்கணும். ஆமா, அது நம்ம வச்சு கொடுத்துடலாம். அப்ப எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கலாம். V21 இருக்கு, 31 இருக்கு. 20 அந்த அளவுக்கு போகாது, 30 நல்லா போகும். அதானே நான் இப்போ இவ்வளவு நேரம் 20 தான் மைண்டுக்குள்ள போகுது. இல்ல 30 V30 இது. 30னா பெருசு. வண்டி எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி ஆஸ்பார் நம்ம இதுக்கு எஃப்சி காட்டுற அளவுக்கு ரெடியா இருக்கு. பெயிண்ட் எல்லாம் பண்ணி. ஆமா, பார்த்தா அது பலப்பலம் தெரியுது. டயர் கொஞ்சம் 2 டயர் புது டயர், ஃப்ரண்ட் 2ம் பேக் டயர் போடணும். ஓகேண்ணே. நம்ம எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். இல்ல ஆஸ்பார் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-10 கொடுத்துடலாம். அப்படியே எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தோம்னா அதுக்குள்ள அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஆமா, வண்டி வேற எந்த செலவும் கிடையாது. 2 டயர் போடணும், எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும், அவ்வளவுதான். ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப சூப்பர். எல்லா வண்டியும் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாண்ணே. இதை பார்த்துட்டு வந்து கஸ்டமர் எல்லாம் வரணும். வந்து உங்க ஆதரவு என்னைக்கு எனக்கு தேவை. வாங்க, நீங்க என்ன தேடி வந்தீங்கன்னா கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ்க்கு எடுத்துட்டு போகலாம். ஓகே. வெற்றி சுடரை பார்த்துட்டு நீங்க வர்றவங்களுக்கு நான் இன்னும் வந்து எவ்வளவு ஃபேவரட்டா பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு எல்லாரும் பண்ணி தரேன். எனக்கு நீங்க ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றி. நன்றிண்ணே. சூப்பர்.
என்னங்க கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி வைங்க. நல்ல வியூஸ் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வளர்ச்சியும் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் உங்களோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல கார்களை செலக்ட் பண்ணி எந்த ஒரு லாப நோக்கத்திலும் இல்லாமல் உங்களை கொண்டாந்து சேர்க்கறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் கார் வாங்கணும், நம்மளும் ஒரு கார் வாங்கணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலோட நீங்களும் இணைஞ்சிருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காரை கொண்டாந்து சேர்க்கறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க.